Hello everyone, welcome to the new initiative brought to you by PM IAS Academy. So in the series, what we are going to see is all the central government schemes, department wise as well as the ministerial wise. 2023 December இருந்து இந்த டிசம்பர் அண்ட் நெக்ஸ்ட் February வரைக்கும் என்னென்ன ஸ்கீம்ஸ் நியூஸ் பேப்பர்ல இருந்துச்சோ அதில் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸை நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஸோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கிரைப் இட். And it is a continuous series or approximate of 30 plus videos varum, and after this series you will be getting the 200 plus central government schemes related MCQ test series. So let's get started with today's scheme. First one is agricultural infrastructural fund. இந்த ஸ்கீம்க்கு கீழே புதுசா ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கேம்பெயினோட நேம் என்னன்னா பாரத், தட் இஸ் பேங்க்ஸ் ஹெரால்டிங் ஆக்சலரேட்டட் ரூரல் அக்ரிகல்ச்சர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த பாரத் ஸ்கீம் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ் நிறைய நடக்குது அண்ட் அதனால ஃபார்மர்ஸ்லாம் நிறைய அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ எதனால போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஃபண்டிங் ஆர் லேக் ஆஃப் ஃபினான்சிங். ஸோ அந்த இஷ்யூஸை அட்ரஸ் பண்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த பாரத் அப்படின்ற ஒரு கேம்பெயின். ஸோ இதோட மெயின் டேர்ம் லாங் டேர்ம் கோல் என்னன்னா டெப்ட் ஃபினான்சிங் அண்ட் அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா first and foremost thing is addressing the infrastructural gaps and development-க்கும் agriculture-க்கும் என்னென்ன gaps இருக்கு and அது மட்டும் இல்லாம the transforming the infrastructural investments in agriculture. இதோட டைப் என்னன்னா it is a central sector 100% centrally sponsored scheme and இதோட validity அப்படின்னா 2032 to 33 financial year வரைக்கும் இதோட validity is there. and இந்த ஸ்கீமை யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் யார் லான்ச் பண்றாங்க, யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. So the implementing agency is the NABARD, National Bank for Agriculture and Rural Development. and இதுல முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா ஸோ ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னு சொல்லி 2020ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. ஆத்ம நிர்பார் பாரத்னா என்னன்னா ஸோ தட் இஸ் செல்ஃப் ரிலையன்ட் மேக் இன் இந்தியா ஸ்கீம் மாதிரி இது ஒரு ஸ்கீம் அண்ட் அதுக்கு கீழே தான் வந்து இந்த ஏஏஎஃப் கண்டிப்பா வருது. இதுல பெனிஃபிஷியரிஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலி 5 beneficiaries are there. First one is farmers, primary agriculture credit societies, farmer producers organization, self-help groups and state agencies or else APMC mandis. ஓகே, இதுல பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ். அப்போ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். 1 crore வரைக்கும் பேங்க் மூலமா they are providing the loan and அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சப்சிடி 3% வரைக்கும் கிடைக்குது அண்ட் அது மட்டும் இல்லாம 2 crore rupees வரைக்கும் கொலேட்ரல் ஃப்ரீ லோன்ஸும் இதுல கொடுக்குறாங்க. அண்ட் இதை எப்படி மானிட்டர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ தே ஆர் ஹேவிங் அ செப்பரேட் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பிளாட்ஃபார்ம் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு தனியாக, ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு தனியாக அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கும் தே ஆர் ஹேவிங் அ செப்பரேட் MIS பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் தே ஆர் ஹேவிங் அ செப்பரேட் கமிட்டி. ஸோ அந்த கமிட்டி மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா பீரியாடிக்கல் சர்வேஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறாங்க. இதன் மூலமாக ஃபார்மர்ஸும் நிறைய பெனிஃபிட் ஆகுறாங்க. எப்படி பெனிஃபிட் ஆகுறாங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த ரிஸ்க் ரிடக்ஷன். ஸோ ஃபார்மர்ஸ்க்கு என்ன ரிஸ்க் அப்படின்னா அட் த டைம் ஆஃப் த ஹார்வெஸ்ட் ஒரு 6 months ஒரு கிராப் சோ பண்ணி ஹார்வெஸ்டிங் 6 months தேவைப்படுதுன்னா அட் த எண்ட் ஆஃப் த 6 months இன் கேஸ் ஆஃப் எனி லாசஸ் அப்படின்னா அவங்களோட அந்த கம்ப்ளீட் 6 months ஓட எஃபர்ட்ஸ் வந்து இட் வில் வென்ட் இன் வெயின். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த லாசஸை ப்ரிவென்ட் பண்றதா இதோட அட்மோஸ்ட் எய்ம். ஸோ அப்படி இருக்கும்போது இதுல மேக்ஸிமம் என்ன பண்றாங்கன்னா ஸோ இன்டர்மீடியேட் ரைஸும் அவாய்ட் பண்றாங்க அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் டெக்னாலஜி ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் ஸோ அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸை வச்சு ஸோ ஃபார்மர்ஸோட இதையும் லைவ்லிஹுட் ஆக்டிவிட்டீஸும் இது பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ நாள் கவர்மெண்ட்ஸ் ஆக்ரோ என்டர்பிரைனர்ஸ்க்கு நிறைய சப்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் இனிமேல் ஆக்ரோ ஸ்டார்ட் அப்ஸ் வரவங்களுக்கு எல்லாமே ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் மூலமாக தே ஆர் ரெடி டு ஃபண்ட் த entrepreneurs or the startup companies. இதன் மூலமா நார்மல் கன்சியூமர்ஸும் பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ எப்படின்னா அவங்களுக்கான ப்ரைஸ் வைஸ் ஸோ ஃபார்மர்ஸ்க்கும் இன்டர்மீடியேட்ரிஸ் இல்லை, போஸ்ட் ஹார்வெஸ்ட் ப்ராப்ளம்ஸ் இல்லை, ஸோ தே கேன் செல் இட் ஃபார் த அஃபோர்டபுள் ப்ரைஸ் அண்ட் கன்சியூமர்ஸும் தே கேன் பை த குட்ஸ் ஃபார் த அஃபோர்டபுள் ப்ரைஸ். So the next topic is Pradhan Mantri Kisan Samman Nidhi Scheme or else shortly PM Kisan Scheme. So
இந்த இந்தியாவில் யாரெல்லாம் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு per year 6,000 rupees சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஆஃபரிங். அண்ட் அந்த 6,000 rupees எப்படின்னா 4 months ஒன்ஸ் 3 tenure-க்கு 2,000 டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக நம்மளோட கன்சர்ன் பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்துடும். அண்ட் இதோட டைப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ அ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அண்ட் பெனிஃபிஷியரிஸ் எல்லா லேண்ட் ஹோல்டர்ஸ்க்குமே கிடைக்கும். அண்ட் எக்ஸப்ஷனல் கேசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் டாக்டர்ஸ் ஆர் இன்ஜினியர்ஸ், தென் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தட் இஸ் இன்கம் டேக்ஸ் பேயர்ஸ் இல்லை பப்ளிக் செக்டர் யூனிட்ஸில் இருக்கவங்க, தென் தட் இஸ் பென்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் தட் இஸ் இன்ஸ்டிடியூஷனல் லேண்ட் ஹோல்டர்ஸ், உங்களோட லேண்ட் வந்து கமர்ஷியல் பர்பஸஸ்க்காக இருந்தால் யூ ஆர் நாட் எலிஜிபிள் அண்டர் த பிஎம் கிசான் ஸ்கீம். அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸை பொறுத்து தான் அந்த பெனிஃபிஷியரிஸை சூஸ் பண்ணுறாங்க. யார் பெனிஃபிஷியரிஸ் சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்சர்ன்டு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் த யூனியன் டெரிட்டரிஸ். அண்ட் இதில் தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் அந்த இதில் கொடுக்குறாங்க. என்ன எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் வெல்லர்ஸ்க்கும் அண்ட் தட் இஸ் பேக்வர்ட் ஸ்டேட்ஸ் ஆர் ட்ரைபல் அதிகமாக இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்க்கு ஒரு எக்ஸப்ஷனல் கேசஸ். பட் அதுக்கான எக்ஸப்ஷன் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறாங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் லேண்ட் ரெக்கார்ட்ஸ். அண்ட் தட் இஸ் செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் மெக்கானிசமும் இதில் இருக்குது. ஸோ நாம் ஆல்ரெடி பிஎம் கிசான் போர்ட்டலில் செல்ஃபாக போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சிஎஸ்சி காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் மூலமாகவும் நாம ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அண்ட் இதுல லோன் ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ், லோன் ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். அதுக்கு தான் வந்து கிஷான் கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் லோன். ஸோ இப்போ ஒரு கிராப்புக்கு 6 months வருதுன்னா அந்த 6 monthsக்கு மட்டும் அந்த கிராப்புக்கும் அனிமல் ரீயரிங் நம்ம ஃபிஷ் ரீயரிங் பண்றோம் அப்படின்னாலும் ஸோ ஒரு ஷார்ட் டேர்முக்காக நம்மளோட கிரெடிட் ஹிஸ்டரியை பொறுத்து தே ஆர் ஆஃபரிங் த லோன். இதோட இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் அப்படின்னா 4%. அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட் பிஎம்யூஸ் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் அது வந்து செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து பிஎம்யூஸ் தான் வந்து ஓவரால் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா தே வில் யூஸ் திஸ் பிஎம்யூஸ், இல்லைன்னா அவங்களுக்கே தேவையான ஓன் பிஎம்யூஸ் செட் பண்ணிக்குவாங்க. தேங்க்யூ.